அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/3/2025 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று திருவோண விரத நாள், ஏகாதசி விரத நாள். திருவோணமும் ஏகாதசியும் இணைந்து வந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். மகாவிஷ்ணுவை விரதமிருந்து வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். உங்கள் அனைவருக்கும் கடலூர் திருவைந்திபுரம் தேவநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொடுக்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. சுபமுகூர்த்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கல்யாணம் நடக்கின்ற அற்புதமான ஸ்தலம். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கெல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலம். அதே மாதிரி உயர் பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வழிபட வேண்டிய ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமியின் அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று அதிகாலை 1:22 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின் முழு நாளுமே ஏகாதசி திதி உள்ளது. இன்று முழு நாளுமே திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:18 வரை அமிர்த யோகமும் அதன் பின் சித்த யோகம் உள்ளது. இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உதவி கிடைக்கும் நாள். சில விஷயங்களுக்காக சில உதவி எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த உதவி சிலருக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழியோ இல்லை சொந்த பந்தங்கள் வழியாகவோ அந்த உதவி கிடைக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கூட நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. வேலையில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மன திருப்தியை தரக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள்லாம் குறையும். அது மாதிரி பிரிந்த தம்பதியினர் சிலர் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலும் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவருடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவீர்கள். சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர்னு செலவெல்லாம் வரும். வண்டி வாகனங்களால் செலவு வரும், இல்லை மருத்துவ செலவு வரும், இல்லை நண்பர்களால், இல்லை சொந்த பந்தங்களால் சில தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. சில சிக்கல்கள் ஏற்படும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுனராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் விரைய செலவுகள் வந்து சேரும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு லாபம் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில இழுபறி ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி காரியங்கள்லாம் ஈஸியாக நடக்காது. இழுபறி நிலைமை ஏற்படும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில தடைகள்லாம் வரும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நல்ல முடிவெடுங்க.
விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே மாதிரி மனசில் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இப்போ நல்ல செய்திகள் வந்து சேரும். வரன்கள் விஷயம் நல்லபடியாக நடக்கும். அது சம்மந்தமான பேச்சுவார்த்தையிலலாம் நல்ல ஒரு ப்ராக்ரஸ், முன்னேற்றம் ஏற்படும். மீடியேட்டராக, ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்க. இந்த மாதிரி புது ப்ராஜெக்ட்ஸில், பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், பயன்படுத்திக்கோங்க. ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மம் ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அலைவீங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபைல் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இல்லைனா அதிகாரிகளோட சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆசிரியர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, லெக்சரராக, ப்ரொஃபஸராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்ஸிபலாக இருப்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாள். இதே மாதிரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சில முயற்சியெல்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சியெல்லாம் இப்பொழுது பலிதமாகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் செய்யணும், அதாவது இந்த வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். ஃப்யூச்சருக்காக நாம் இதெல்லாம் சேவ் பண்ணணும், ஃப்யூச்சருக்காக இந்த மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு முடிவெல்லாம் எடுப்பீங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம், பூமி, காடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தி எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுக்கலாம். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வருக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் ரொம்ப கராராக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சகோதர வழியிலே சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் நடத்துவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரேட்டரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, யோகா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, நிபுணர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திங்க. சில பேருக்கு விருதுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய சில பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்துப்பீங்க. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திங்க. வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சொந்தமாக இடம், பூமியெல்லாம் வாங்கணுங்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ பிருதிங்கிராதேவி வழிபாடு. பிருதிங்கிராதேவியை நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக நடக்காத ஒரு சின்ன விஷயம் கூட இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன யோகம் இருக்குது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வரும். அது மாதிரி வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புது முயற்சி எடுப்பீங்க. முன்னாடி வரன் பார்த்து சக்ஸஸ் ஆகலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு கவலைகள்லாம் வந்திருக்கும், ஒரு உளைச்சல் வந்திருக்கும். கொஞ்ச நாள் இப்போ கேப் விட்டு திரும்ப நீங்கள் அந்த முயற்சியை எடுத்திருப்பீங்க. அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் இருப்பாங்க. எப்போவுமே சுயம்வர கலாபார்வதி ஹோமம் பண்ணுறது விசேஷம். அதை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறது எப்போவுமே நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது மாதிரி உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் போட்டி கொஞ்சம் குறையும். மந்த நிலைமை மாறும். ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். பெண்களுக்கு புது ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கைக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி யாரையும் நம்பி எதையும் சொல்லிடாதீங்க, பேசுகிறாதீங்க. சிலருக்கு திடீர் விரைய செலவுகள்லாம் வந்து போகும். செலவுகளை ஒரு கண்ட்ரோலில் வச்சுங்க. தேவையில்லாத பொருளை வாங்காதீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில், இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆரோக்கிய தொல்லை இருக்கும். வேலையின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே உங்களுடைய சக ஊழியர்கள்ட்டையோ, அதாவது கோஸ்டாஃப்னு சொல்லுவோம், கலீக்ஸ்ட்டையோ சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி அதிகாரிகளை பற்றி, இல்லை உங்கள் மேனேஜரை பற்றி நெகட்டிவ் காமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி அன்பர்களே, நெகட்டிவ் தாட்டை விட வேண்டிய நாள். இந்த விஷயம் நடக்காது, எனக்கு இப்படி தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டையே நீங்கள் மாற்றிடுங்க. உத்தியோகம், வியாபாரத்தில் சில தடைகள் வரும், தாமதங்கள்லாம் வரும். அதையும் மீறி ஜெயிக்க வேண்டிய நாள். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம், சொந்த ஊர் தாய்நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஊரில் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்வதற்கு முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அரசு இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ப்ரோக்ரஸ் இருக்கும். சில தடைகள், தாமதங்கள்லாம் இருக்கும். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி
சலூன் நடத்துபவர்கள், டர்ஃப் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக, யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சகோதர வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.